சமூகத்தில் நம்மை முழுவதும் தாழ்த்தும். ஆண்டவருடைய இரக்கம் நம்மீது பரிபூர்ணமாய் வெளிப்படும்படியாக, ஆண்டவரே நான் உம்மை நம்புகிறேன், ஆண்டவரே நீர் என் மீது இரக்கம் வையும், ஆண்டவரே என்னை என் குடும்பத்தையும் உமது பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். தேவரே நீர் எங்கள் மீது இரக்கம் வையும், நீரல்லாமல் எங்களுக்கு யார் உதவி செய்ய முடியும்? நீரல்லாமல் எங்களை யார் உயர்த்த முடியும்? ஆண்டவரே நீர் மட்டும்தான் எங்களை ஆசீர்வதிக்க முடியும். நீர் மட்டும்தான் எங்களை குணப்படுத்த முடியும். உம்மால் மட்டுமே நான் எல்லா நன்மைகளையும் உடையவனாய் மாற முடியும். என் வாழ்வின் நன்மைத்தனங்களுக்காக ஓடி திரிந்து அலைந்து சோர்ந்து போன காலங்கள், நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன், மகிழ்ச்சியை இழந்து தவிக்கிறேன், குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகள், ஏராளமான போராட்டங்கள், வாழ்க்கையை சூழ்ந்திருக்கிற தீமையின் ஆதிக்கங்கள், ஒவ்வொன்றிலிருந்தும் நீர் மட்டுமே எங்களை விடுவிக்கப்படும். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே எங்கள் மீது இரக்கம் வையும். உம்முடைய திரு இதயத்திலிருந்து எங்களுக்காக புறப்பட்டு வருகிறார் உமது நேச வல்லமை, அந்த அக்கினி ஜுவாலை, அன்பின் பற்றி எரியும் அந்த நெருப்பு எங்கள் துக்கங்கள், வேதனைகள், பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் எங்களை விடுவிக்கும்படி உமது நேசத்தினால் எங்களை மூடிக்கொள்ளும். அல்ல அல்ல குறையாத அன்பே, ருசிக்க ருசிக்க தெளிப்பாத அன்பே, சொல்ல சொல்ல முடியாத அன்பே, இயேசுவின் இணையில்லாத அன்பே. கைகள் ரெண்டு உயர்த்தும் சேர்ந்து சொல்லுவோம். பிதாவாகிய தெய்வமே, பிதாவாகிய தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிறோம். சுதனாய் இயேசுவே, சுதனாகிய இயேசுவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய தெய்வமே, பரிசுத்த ஆவியானவராகிய உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். திரியேக தெய்வமே, திரியேக தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, என் தெய்வமே, என் தெய்வமே, என் உடலில் உள்ள எல்லா நோய்களிலிருந்து, எல்லா நோய்களிலிருந்து, பலவீனங்களிலிருந்து என்னை விடுவிப்பவரே, விடுவிப்பவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும். ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, என் குடும்பத்திற்காக, குடும்பத்திற்காக, என்னுடைய உள்ளத்தின் தேவைகளுக்காக, உள்ளத்தின் தேவைகளுக்காக சமூகத்திலே எங்களை முழுவதும் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, எங்களை ஆசீர்வதியும். எங்களை ஆசீர்வதியும். ஆமென். அமர்ந்து கொண்டு
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் வாழ்த்துகிறோம். ஆண்டவர் எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். நல்ல பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கை கொடுத்து ஒரு ஸ்மைல் பண்ணி முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை எல்லா நன்மைகளாலும் நிரப்புவாராக. இன்று நீங்கள் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கக்கூடிய எல்லா ஜெப கருத்துக்களுக்கும் ஆண்டவர் பதில் தந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்க நல்லா இருப்பீங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நல்ல ஒரு சிரித்த முகத்தோடு என்ன பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சொல்லுங்க, நீங்கள் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். God bless you. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நல்ல உற்சாகமாக அல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். காரணம் என்ன தெரியுமா? நாம் எங்க இருக்கிறோம்? தெய்வத்திடத்தில் இருக்கிறோம். தெய்வத்தின் பாதத்திலே நாம் வருகிறோம் என்றால், தெய்வத்தின் பாதத்திலே நாம் இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கிறது என்றால், உண்மையாகவே நாம் இந்த உலகத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய தயவு இல்லாமல், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் ஒருவரும் அவருடைய பிரசன்னத்திலே வந்து அமரவே முடியாது. அவருடைய வசனத்தையும் அவருடைய வார்த்தையையும் ஒருவன் கேட்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையின் வல்லமையை அனுபவிக்க வேண்டும் என்றால் அதற்கு அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு இருந்தா மட்டும்தான் அவர் சமூகத்தில் வர முடியும். நிறைய பேர் எங்குறாங்க, ஆனா எல்லாருக்கும் அது கிடைக்கிறது இல்லை. ஏன்னா பைபிள் சொல்கிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. எஸ், நீங்க என்ன தெரிஞ்சுக்கல. யார் தெரிந்து கொண்டா? சாமி சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆமென். அல்லேலூயா. அப்போ தெய்வத்தால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். தெய்வம் தான் உங்களை இன்னைக்கு என்ன செய்திருக்காரு? எத்தனையோ பேர் இருக்கும்போது உங்களை நீ வாப்பா நீ வாமான்னு உங்களை அவர் தனக்குள், தன்னுடைய சிநேகத்திற்குள் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற ஒரு வாக்குறுதியை எடுத்து அதன் அடிப்படையில் வேகமாக நமக்கு கொடுக்கப்பட்ட தருணத்தின்படி நாம் தியானிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தயவு செய்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் திருப்பாடல் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம். திருப்பாடல் 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆண்டவரே, எளியோரின் விருப்பத்தை நீர் நிறைவேற்றுகின்றீர். அவர்கள் உள்ளத்திற்கு ஊக்கமளித்து அவர்களுக்கு செவி சாய்க்கின்றீர். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த உலகத்துல ஆண்டவரை போல நமக்கு சரியான காரியத்தை யாராலையும் செய்யவே முடியாது. அவரை மாதிரி நமக்கு இந்த உலகத்துல நம்முடைய வாழ்க்கையில் உள்ள காரியங்கள், தேவைகளை நிறைவேற்ற யாராலையுமே முடியாது. பிரைஸ் தி லார்ட். இப்ப பாருங்க, இந்த வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, நீர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, எளியோரின் விருப்பத்தை நீர் நிறைவேற்றுகின்றீர். அவர்கள் உள்ளத்திற்கு ஊக்கமளித்து அவர்களுக்கு செவி சாய்க்கின்றீர். பிரைஸ் தி லார்ட். நம்ம ஊர்ல ஒண்ணு அழகான சொல்லுவாங்க, என்ன தெரியுமா? வலியவன் சொல். நல்ல பலமா உள்ளவன், அதிகாரம் உள்ளவன்,
சக்தி வாய்ந்தவன் ஒரு வீட்டுல கூட கொஞ்சம் நல்லா படிச்சு ஒரு வேலையில உத்தியோகத்துல கொஞ்சம் லெவல்ல இருந்தா அவங்க சப்தம் கொஞ்சம் மேல இருக்கும். கொஞ்சம் இருக்குமா நிறைய இருக்குமா? நிறைய இருக்கும். ஆனா ஒரு நாள் கூலி வேலைக்கு போறாரு, கொஞ்சம் படிக்கல, கொஞ்சம் அப்படியே ஏதோ கஷ்டத்துல இருக்கிறாரு, பேசினா சும்மா பெரியவர் வந்துட்டாரு, கஞ்சிக்கே உனக்கு வழி இல்ல, நீ எல்லாம் வர்றியா அப்படின்னு தூக்கி போட்டுருவாங்க. இந்த உலகத்துல எளியவனுடைய சத்தம், எளியவனுடைய விருப்பம் எங்கும் எடுபடுவதில்லை. எல்லாரும் அவனை தூக்கி போட்டுருவாங்க, எல்லாரும் புறக்கணிச்சிருவாங்க. இந்த உலகத்துல எளியவருடைய விருப்பத்தை யாரும் எந்த விதத்திலும் நிறைவேற்றுவது இல்லை. சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, எளியவனின் விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். ஆமென். பக்கத்துல கை கொடுத்து ஒரு நல்ல மகிழ்ச்சியோட சொல்லுங்க, உங்க விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஆமென். உங்க விருப்பத்தை ஆண்டவர் என்ன செய்வாரு? இந்த விருப்பம் எங்க இருந்து வருது? இருதயத்திலிருந்து வருது. என் வாழ்க்கையில் நான் விரும்புகிற காரியங்கள், இந்த விருப்பம் எங்கிருந்து வருகிறது என்றால் என்னுடைய உள்ளத்திலிருந்து, என்னுடைய இருதயத்திலிருந்து இந்த விருப்பம் வருகிறது. பிரைஸ் தி லார்ட். நீங்க பாருங்களேன், நான் வேகமா ஒரு 3 காரியத்தை ஃபர்ஸ்ட் காண்பிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த நாளுடைய இந்த மைய சிந்தனைக்குள்ள போக விரும்புறேன். அல்லேலூயா. எளியோரின் விருப்பத்தை அவர் நிறைவேற்றுகிறார். மார்க் நற்செய்தி எடுத்துக் கொள்ளுங்கள். மார்க் நற்செய்தியில ஆண்டவர் ஒரு சம்பவத்தை காண்பித்திருக்கிறார். முதல் அதிகாரம் 40வது வசனம் வாசிக்கிறேன். ஒரு நாள் தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, நீர் விரும்பினால் என்னுடைய நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தாள் படியிட்டு வேண்டினார். பிரைஸ் தி லார்ட். யார் வந்தா சொல்லுங்க, யாரு? தொழுநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன் இயேசுவிடத்துல வந்து சொல்றாரு, இயேசுவே, நீர் விரும்பினால் என்னுடைய நோயை நீக்க உம்மால முடியும். நீங்க நல்லா கவனிக்கணும். பைபிள்ல வாசிக்கும் போது ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரே வரியில முடிஞ்சிடும் தொழுநோய். ஆனா தொழுநோய் அப்படிங்கிற ஒரு வியாதி அன்னைக்கும் சரி இன்னைக்கு அதெல்லாம் என்ன குறைந்து விட்டது என்றாலும் சமூகமும் வீடும் அதை ஏற்றுக்கொள்வது இல்லை. பிரைஸ் தி லார்ட். கையை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம நிறைய பேசுவோம், நம்ம ரொம்ப மனித மாண்பெல்லாம் பேசுவோம், ஆனா ரொம்ப கவனமா இருப்போம். பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் இருமுனா கூட பக்கத்துல நவுண்டு போற ஆள்லாம் இருக்காங்க. அல்லேலூயா. கொஞ்சம் இருமுனா கூட மெல்ல எந்திரிச்சு ஓடுற ஆள்லாம் இருக்குது. இப்ப தொழுநோயால் பாதிக்கப்பட்ட மனிதன் இயேசுவிடத்துல வந்தான். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. தொழுநோய் வந்த ஒரு மனிதன் அந்த காலகட்டத்தில் வாழ்வுக்கு உரியவன் அல்ல, அவன் சாவுக்கு உரியவன். பிரைஸ் தி லார்ட். இதனுடைய அடிப்படை என்ன காண்பிக்கிறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட், இந்த உலகத்தில் பலவீனமானவர்கள் தேவையில்லை. சொல்லுங்க. பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, உங்க வீட்டுல தேவைப்படுவாங்களா? தேவைப்படுவாங்களா? அம்மாவுக்கு வயசாயிட்டு தேவைப்படுவாங்களா? அப்பாவுக்கு வயசாயிட்டு தேவைப்படுவாங்களா? சாமி, படுக்கையில உலாம போட்டோம்னு செவம் பண்ணுங்க சாமி. பிரைஸ் தி லார்ட். பலவீனமாய் ஒரு மனிதன் போகும் பொழுது, இயலாமைகளுக்கு சொந்தக்காரனாய் ஒரு மனிதன் மாறும் பொழுது, அவன் இந்த உலகத்திற்கு தேவையில்லை. நீங்க என்னதான் சொல்லுங்க, ஒரே ஒரு மதிப்பீடு மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். என்ன தெரியுமா? இவங்க
இந்த மனிதன் இந்த உலகத்திலே வாழ தகுதி இல்லாதவன். இந்த மனிதன் இந்த உலகத்திலே எந்த விதத்திலுமே இந்த சமூகத்திலே குடும்பத்திலே பயனற்றவன் என்று ஒதுக்கப்பட்டவன். இன்னைக்கு நம்முடைய குடும்பங்கள் எத்தனை பேருக்கு நல்ல மதிப்பு இருக்கு யோசித்து பாருங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தையும் ஒரு பேச ஆரம்பிச்சா ஒரு பெரிய என்ன எழுதலாம், ஒரு புஸ்தகம் எழுதலாம். என்ன எழுதிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு சோகங்கள், அவ்வளவு வேதனைகள், அவ்வளவு புறக்கணிப்புகள், அவ்வளவு மனக்காயங்கள். இதோடு நீங்க உட்கார்ந்துட்டு இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்லி வந்திருக்கீங்க? எனக்கு உதவி செய்யுங்க, என் கண்ணீரை தொடங்க. ஆண்டவரே, என்னுடைய வியாதியை, என்னுடைய இந்த பிரச்சனைகளை நீக்க உம்மால் முடியும் அப்படின்னு நீங்க வந்திருக்கீங்க. ஆனா உங்க வீட்டுல உள்ளவங்க என்ன தெரியுமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க? இதுவரை நீங்க அதுதாடி இனிமே நீங்க போகுது, இதுவரை மாறாததான் உனக்கு மாற போகுது, இதுவரை நீ இப்படித்தான் இருந்த, இதே மாதிரிதான் இனிமையும் இருப்ப. இதை உலகம் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் பைபிள் சொல்லுகிறது, சங்கீதம் 20:4 சொல்லுகிறது. வாசியுங்கள் பார்ப்போம். திருப்பாடல் 20ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் பைபிள் சொல்லுகிறது. வாசிங்கப்பா. உன் மனம் விரும்புவதை ஆண்டவர் உனக்கு தந்தருள்வாராக. கை தட்டுங்க பாப்போம். உன் மனம் விரும்புறத கணவர் தர முடியாது, மனைவி தர முடியாது. பிள்ளைங்க பெற்றோருக்கு அநேக காரியங்களை சொல்லுவாங்க. பிரைஸ் தி லார்ட். தங்க தாம்பலத்துல தாங்குவேன், எங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு அதை செய்வேன் இதை செய்வேன் சொல்லுவாங்களா? ஆனா எல்லாரும் சொல்றதுல வீரர்கள், ஆனால் செய்வதில் கஞ்ச பிசுனாரி. பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? உன் மனம் விரும்புவதை, உன் உள்ளம் விரும்புவதை அவர் உனக்கு நிறைவேற்றுவார். நீ என்ன இன்னைக்கு விரும்புகிறாயோ மகனே மகளே, அதை தெய்வம் உங்களுக்கு நிறைவேற்றி தருவார். இந்த நாள்ல நீ விரும்புறத அவர் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பார். நீ விரும்புறத அவர் உனக்கு நிறைவேற்றி தருவார்ப்பா. அந்த மனிதனை பார்த்து இயேசு மனதுருக்கத்தோடு அவனை தொட்டு சொன்னாரு, நான் விரும்புகிறேன். கை தட்டுங்க பாப்போம். இந்த நாள்ல இயேசு, என் தெய்வம், நீ என்ன சுமையோடு வந்திருந்தாலும், எந்த கலக்கத்தோடு வந்திருந்தாலும், இந்த உலகத்திலே பலவீனப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு பயனில்லாதவளாக நீங்கள் தூக்கி எறியப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் விரும்புறேன். பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க. உலகம் என்ன விரும்புது? உலகம் என்ன விரும்புது? கல்லறிஞ்சு கொல்லணும். உலகம் என்ன விரும்புது? கல்லறிஞ்சி கொல்லணும். உலகம் என்ன விரும்புது? நமக்கு தொந்தரவு இல்லாம ஊரை விட்டு எங்கேயாவது கண்ணுக்கு தெரியாம ஓடி போட்டு. உலகம் என்ன சொல்லுது? நீ செஞ்ச பாவத்துக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். ஆனா தெய்வம் சொல்றாரு, நான் விரும்புறேன், நான் விரும்புறேன். அண்ணன் சொல்ல, நான் விரும்புறேன். நீ எப்படி வந்திருந்தாலும் சரி, அழகில்லாம வந்திருந்தாலும் சரி, அழுகி போய் வந்திருந்தாலும் சரி, ரூபமெல்லாம் இழந்து போய் வந்திருந்தாலும் சரி, இயேசு சொல்றாரு, நான் விரும்புகிறேன். Praise the Lord. Hallelujah. சொல்லுங்க hallelujah. ஆண்டவர் சொல்றார், நான் விரும்புறேன், உன் நோய் நீங்குக.
மறையட்டும். இன்னைக்கு உங்களுடைய வியாதிகளும் பலகீனங்களும் துக்கங்கள் எல்லாவற்றிலிருந்தும் இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. அப்ப பாருங்க, முதலாவது ஒரு பலவீனமான பயனில்லாத தூக்கி எறியப்பட்ட ஒருவனுடைய விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றினார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, ஹalleluya. இரண்டாவது, பிரியமானவர்களே, வாழ்க்கையிலே தோல்வி அடைந்து போன, வாழ்க்கையில எல்லாவற்றை இழந்து போன ஒருவரை அவருடைய விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றினார். ஆமென். மார்க் நற்செய்தி எடுத்து வாசிங்க, 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். 12 ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் இருந்தார். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல உங்களுக்கு புரியுதா? பிரைஸ் தி லார்ட். ஒருத்தன் தூக்கி எறியப்பட்டவன், சாக வேண்டியவன், வாழ்வுக்கு தகுதியே இல்லாதவன், அவனுடைய விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றினார். இரண்டாவது பாருங்க, நீங்க பைபிள் சொல்கிறது, இழந்து போனவைகளை, இழந்து போன ஒரு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு பெண். அவ என்னெல்லாம் இழந்து போனா தெரியுமா? 3 காரியங்கள் இருக்கிறது. தெரியுமா? அதுல உங்களுக்கு 3 காரியங்களை ஆண்டவர் இந்த வேத புஸ்தகத்திலே காண்பிக்கிறார். நீங்கள் தயவு செய்து எடுத்து வாசியுங்கள். 26வது வசனம், அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும். முதல்ல எதை இழந்திருக்கான் சொல்லுங்க? எதை? முதல்ல அவங்களுக்கு வியாதி வந்துட்டு, பலவீனம் வந்துட்டு, நோய் வந்துட்டு. நோய் வந்த உடனே இந்த அம்மா என்ன பண்றாங்க? செல்வம், அவருடைய செல்வாக்கெல்லாம் இழக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அவளுடைய வாழ்க்கையில் அவளுடைய பொருளாதாரம், அவளுடைய ஆஸ்தி, அவளுக்கு இருந்த சம்பத்துகள் எல்லாவற்றையும் அவள் இழந்து போகிறாள். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாத்தையும் இழந்துட்டா. இரண்டாவது, பைபிள் சொல்கிறது, அவள் நிலைமை ரொம்ப மோசமாயிட்டே போச்சு. பக்கத்துல கைக்கிறது கேளுங்க, உங்க நிலைமை எப்படி இருக்குது? அவன் ஏன் கேட்கீங்க? வீட்டுல உங்க நிலைமை சார் எப்படி இருக்குது கேட்டா, மிக்க கேடுசாமே, வயசாயிட்டு, வருமானம் இல்ல, உடம்புல தெம்பு இல்ல, அன்னைக்கு கண்ணே மணியே முத்தே மாணிக்கமே அப்படின்னு அன்னைக்கு வாய் என்ன சொல்லுது? சனியனே, சவமே, உன்னை கொண்டு போய் இந்த தலையில கட்டி வச்சுட்டாங்களே. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. மூன்றாவது, இந்த பெண்மணியோட நிலைமை என்ன? தனக்குள், நல்ல கவனிக்கணும், தனிமையை தனக்குள் ஒதுங்கி எங்கும் எந்த இடத்திலையும் அவள் தலை காண்பிக்க முடியாதபடி ஒடுக்கப்பட்டு வாழ்ந்தவள். பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, இழப்புக்கள், சொல்லுங்க, இழப்புக்கள் எதை கொண்டு வருகிறது? சொல்லுங்க, எதை கொண்டு வருது? சிறையிருப்பை கொண்டு வரும். என்ன கொண்டு வரும்? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இழப்பு வர வர என்ன வந்துடும்? இழப்புகள் வர வர அவனையே அறியாமல் அவன் எல்லாரும் விட்டு தூரமாகிக்கிட்டே இருப்பான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவன் தனக்குள்ளேயே ஒரு சிறையிருப்பை உருவாக்கி எல்லார் மத்தியிலையும் தலை நிமிர முடியாதபடி கூனி குறுகி உள்ளத்துல உடைந்து போயிருப்பான். பிரைஸ் தி லார்ட்.
இன்னைக்கு பொருளாதாரத்தை இழந்தீங்களா? வேலை வாய்ப்பை இழந்தீங்களா? ஆஸ்தி அந்தஸ்தை இழந்தீங்களா? நல்ல பெயரை இழந்தீங்களா? பலவிதமான வியாதிகளும் பிரச்சனைகளும் உங்களுக்கு இழப்புகளை கொண்டு வந்ததா? உலகம் உங்களை ஒதுக்கி வச்சிருக்கலாம், உலகம் உங்களை தண்டிக்கலாம், உலகம் உங்களை இதாண்டா சான்ஸ் ஏமாத்தலாம். ஆனா இயேசு உங்களை என்ன செய்ய மாட்டார், ஏமாத்தவே மாட்டார். இந்த பெண் தனக்குள் ஒரு முடிவெடுத்தால், ஒதுக்கப்பட்டவள், புறக்கணிக்கப்பட்டவள், சிறையிருப்புக்குள் இருக்கக்கூடிய இந்த அம்மா தனக்குள்ள ஒரு முடிவெடுத்தா. என்ன முடிவு தெரியுமா? உள்ளத்தின் விருப்பம். நான் போவேன், அவர்கிட்ட பேசலாம் மாட்டேன், அவர் ஆடையோட விளிம்ப மட்டும் தொடுவேன். இந்த கேட்டகரியில இருக்கீங்க. ஆடையின் விளிம்ப நான் என்ன செய்வேன்? தொடுவேன். பாருங்க, பைபிள் சொல்லுகிறது, அவள் கூட்டத்தின் நடுவிலே இயேசுவின் ஆடையின் விளிம்பை தொட்டாள். இயேசு சொல்றார், என்ன தொட்டது யாரு? என்னைய தொட்டது. இயேசு கேட்கிறார், என்ன தொட்டது யாருப்பா? ஆண்டவரே, இவ்வளவு பெரிய கூட்டம் உங்களை நெருக்கிக்கிட்டு இருக்கே. இயேசு சொன்னாரு, அவள் என்னுடைய உள்ளத்தை தொட்டுட்டாப்பா. என்னிடமிருந்து வல்லமை புறப்பட்டு சென்றது. இன்னைக்கு இங்க இருக்கிற உங்களுக்குள் தேவனுடைய வல்லமை புறப்படுகிறது. உனக்காக அவருடைய திரு இருதயம் திறந்திருக்கிறது. சகோதரியே, சகோதரனே, இழப்புகளை சந்தித்த பிள்ளைகளே, உங்களுக்காக இயேசுவின் திரு இருதயம் திறந்திருக்கிறது. அவருடைய வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவள் நலமடைந்தால் எல்லா கண்களுக்கு முன்பாக இயேசு அந்த பெண்ணை பார்த்து அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சிதமா சொல்லுங்க அல்லேலூயா. 34வது வசனம். இயேசு அவரிடம், மகளே, உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி நலமாய் இரு என்றார். Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. மூன்றாவது, உள்ளத்தின் விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். ஆமென். முதல்ல சொன்னேன், வாழவே தகுதி இல்லாத ஒரு நபர். இரண்டாவது சொன்ன, இழப்புகளை சந்தித்த ஒரு நபர். மூன்றாவது, இந்த உலகத்தில் நீசனாய் பாவியாய் அலைந்த ஒருவனுடைய விருப்பத்தையும் இயேசு நிறைவேற்றினார். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். ஹல்லேலூயா. சப்தமே சொல்லுங்க ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் தயவு செய்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். வாசிங்க, தயவு செய்துப்பா வாசிங்க. லூக்கா நற்செய்தி. லூக்கா நற்செய்தியிலே ஆண்டவர் இந்த பகுதியை நமக்கு காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இப்ப இந்த பகுதியை நீங்க வாசிக்கும் போது நமக்கு நல்லா தெரிய வேண்டிய ஒரு பகுதி இருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, வாசித்து பாருங்க. லூக்கா நற்செய்தி 23ஆம் அதிகாரம். 23ஆம் அதிகாரத்திலே பாருங்க, இந்த பகுதியை பாருங்க. அந்த வார்த்தை நமக்கு ரொம்ப 39வது வசனம் படிங்க. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த குற்றவாளிகள் ஒருவன், நீ மெசியாதானே, உன்னை எங்களை காப்பாற்றி என்று அவரை பழித்துரைத்தார். ஆனா அடுத்த ஒரு பகுதியை நான் வேகமாக உங்களுக்கு காண்பிக்கிறேன். தயவு செய்து 42வது வசனம் பாருங்க. இயேசுவே, நீர் ஆட்சி உரிமை பெற்று வரும்போது என்னை நினைவில் கொள்ளும் என்றார். அதற்கு இயேசு அவனிடம், நீ இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்லு. யாருங்க அவரு? விஐபியா? சொல்லுங்க, விஐபியா? இங்க இருக்கிற நம்ம
ஜெபம் பண்ணதான் ஆண்டவருடைய ஆலயத்தில் இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆனா நம்ம இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாருங்க, நம்ம படுற கஷ்டங்களிலும் துன்பங்களிலும் கூட சில பேர்ல பல பேர் நம்மை பார்த்து எள்ளி நகைப்பார்கள். இவனுக்கெல்லாம் இது வேணும். சிலுவையில தொங்கிக்கிட்டு இருக்கிறான் ஒருத்தன் கல்லன். அவன் யாரு? பாவி. அவன் யாரு? தண்டிக்கப்பட வேண்டியவன். அவன் யாரு? இந்த உலகத்தில் கண்டிப்பாக தண்டனைக்குரியவன் தான். ஆனால் தண்டிக்கப்பட்ட இடத்தில் தொங்கிக் கொண்டிருந்தாலும் அந்த இடத்திலும் அவனுடைய விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றினார். அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? உலகம் உங்களை தண்டிக்கலாம், உங்க மனைவி உங்களை தண்டிக்கலாம், உங்க கணவர் உங்களை தண்டிக்கலாம். ஒருவேளை நீ எல்லாம் மனம் மாறவே மாட்ட, நீ திருந்தவே மாட்ட அப்படின்னு இந்த உலகம் உங்களை எந்த இடத்துல தொங்க விட்டுக்கிட்டு இருக்கோ அந்த இடத்தில் இயேசுவே நீ கூப்பிடும் பொழுது உனக்கான இரட்சிப்பின் கதவுகளை அவர் திறந்து உனக்கு நல்வாழ்வின் பாதை அவர் திறக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் பைபிள் சொல்கிறது, எளியோரின் விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். ஆமென். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்கள் ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், இழப்புகளை சந்தித்தவர்களாக இருக்கலாம், உறவுகளாலும் குடும்பத்தாலும் தண்டிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் இயேசு இன்று உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. அதனாலதாங்க பைபிள் சொல்கிறது, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள். எரேமியா 32:41வது வசனம். அவர்களுக்கு நன்மை புரிவதில் நான் மகிழ்ச்சி அடைவேன். கை தட்டுங்க பாப்போம். இந்த வசனம் உங்களுக்கு புரியுதாங்க? ஆண்டவர் சொல்றாரு, நான் அவர்களுக்கு நன்மை செய்வதில். எல்லாரும் எடுக்க மாட்டீங்களா? பைபிள் எடுத்துக்கோங்க, எடுப்பா. எரேமியா 32:41 வாசிக்கியா? வாசிப்பா. அவர்களுக்கு நன்மை செய்வதில். கை தட்டுங்க சிஸ்டர். நன்மை செய்யறதுல, உனக்கு நல்லது செய்யறதுல அவர் என்ன செய்யறாரா? மகிழ்ச்சி அடைகிறார். முடிக்கல, அதோட அடுத்து படிப்பா. என் முழு இருதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அவர்களை நான் இந்த நாட்டில் உறுதியாக நிலைநாட்டுவேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்களை உதறி தள்ளவங்க, புறக்கணிச்சவங்க, தூக்கி எறிஞ்சவங்க, உன்னைய குற்றவாளியாக தூக்கி போட்டவங்க யாராயிருந்தாலும் அவர்களுக்கு முன்பாக ஆண்டவர் உனக்கு நன்மை செய்து உன்னை நிலைநிறுத்தி. இன்னைக்கு உன் மகனுக்காக அம்மா அழலாம், உன் மகளுக்காக நீ அழலாம், மருமகனுக்காக அழலாம். ஐயோ என் கணவருக்காக அழுகிறேன் என்று அழுது புலம்பிக்கிட்டு இருக்கலாம். பயப்படாத. உன்னுடைய தேவையை நீ ஆண்டவருடைய இயேசுவின் திரு இருதயத்தை நோக்கி நீ உற்று பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற அந்த தேவையை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, சீராக் 34ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், சீராக் 34:17வது வசனத்தை பாருங்க. அவர் உள்ளத்தை உயர்த்துகிறார், கண்களை ஒளிர்விக்கிறார், நலமும் வாழ்வும் ஆசியும் அளிக்கிறார். ஆமென். ஒரு நிமிடம் எழுந்து நில்லுங்கள். தெய்வம் உங்களை எல்லா நன்மையாலும் நிரப்புவார். நான் விசுவசிக்கிறேன், இன்னைக்கு உங்க உள்ளத்தில் இருக்கிற விருப்பத்தை எல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா.
ஆண்டவரே, என் உள்ளத்துல இருக்கிற இந்த தேவையை சந்திங்கப்பா, எனக்கு விடுதலை தாங்க நீங்க கேட்கிறத ஆண்டவர் இன்னைக்கு நிறைவேற்றி போகிறார். ஆமென். எல்லாரும் பயபக்தியோடு எழுந்து விடுங்க. எல்லாரும் வயசானவங்க கூட எழுந்து நிற்கணும்னு அந்த எலும்பெல்லாம் ஆண்டவர் சுகப்படுத்துவார், நரம்பெல்லாம் ஆண்டவர் சுகப்படுத்துவார், எல்லா நோயும் மாறும். பயபக்தியோடு இந்த நாள் இன்னைக்கு உங்களுக்கு அவருடைய ஆசீர்வாதம் இறங்கிக் கொண்டே இருக்கிறது. கண்களை மூடுங்க. இந்த நேரத்தில் ஸ்பைனல் கார்டு, முதுகெலும்புல பிரச்சனையோடு இருக்கிற ஒருவரை ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்தி கொண்டிருக்கிறார். கர்ப்பப்பை கட்டிகளால் பாதிக்கப்பட்டிருக்கிற 2 பேருக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இரத்தத்துல அந்த வெள்ளை அணுக்கள் குறைபாடு, அந்த ஹீமோகுளோபின் பிரச்சனை, பிளட் அப்படியே ரொம்ப அதனுடைய அளவெல்லாம் குறைஞ்சு போயிட்டே இருக்குதுன்னு டாக்டரால் எச்சரிக்கப்பட்டிருக்கிற ஒருவருக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்து கொண்டிருக்கிறார். மனதுல நான் ஏன் வாழணும், எதுக்காக வாழணும்னு ஒரு 32 வயதுள்ள ஒரு மகள் கண்ணீரோடு அழுதுகிட்டு இருக்கீங்க. இயேசு உங்களை தொடுகிறார். ஆண்டவருடைய ஆறுதல் உன் இருதயத்தை நிரப்புது. ஆறுதல் உன் இருதயத்தை நிரப்புது. மேரேஜ் லைஃப், திருமண வாழ்க்கை பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி ஒரு 3 குடும்பம் ஆண்டவருடைய இருதயத்தை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க. உங்க குடும்பத்தை ஆண்டவர் சந்திக்கிறார். வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது, வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தேவன் தன் நன்மைத்தனங்களை ஆசீர்வாதத்தின் பாதையில் ஆண்டவர் உங்களுக்கு திறந்து உங்களை ஆசீர்வதிக்கும்படி வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. கண்களை மூடி வாய் திறந்து இயேசுவேன்னு கூப்பிடுங்க. வாய் திறந்து கூப்பிடுங்க, இயேசுவே. நல்ல குரலை உயர்த்தி ஜீசஸ் இயேசுன்னு கூப்பிடுங்க. பயபக்தியோடு கூப்பிடுங்க. இந்த வல்லமை உங்கள் மீது இறங்கிக் கொண்டிருக்கிறது. உங்க நஷ்டங்கள், உங்கள் கஷ்டங்கள் எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருகிற நேரம். நல்ல கைகளை உயர்த்தி கூப்பிடுங்க, இயேசுவே கூப்பிடுங்க. உள்ளத்தை திறந்து கூப்பிடுங்க. அவருடைய வல்லமை, அவருடைய அற்புதம், அடையாளங்கள், அதிசயங்கள் எல்லாவற்றையும் நீங்க பெற்றுக்கொள்ளுங்கள். என்னை விட்டுக் கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. ஆண்டவரே, எல்லா நேரங்களை ஒருபோதும் விட்டுக் கொடுப்பதில்லை. இயேசுவின் திரியில்லையமே என் நம்பிக்கையெல்லாம் ஒரு பேர்ல வைக்கிறையா. எனக்காக காத்திருக்கிற திரியில்லையமே என் மீது இரக்கமையும் நீங்க கொடுங்கப்பா. என்னை விட்டுக் கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. வாய் திறந்து சேர்ந்து பாடுங்க. என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டுக் கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. ஈசையா, 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 ஈசையா. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர்.
என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழிமாறும் போது என் பாதை காட்டினீர். என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், சொன்னீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், சொன்னீரே. ஏசையா ஏசையா இசையா, இசையா, ஏசையா ஏசையா. இசையா, இசையா. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். என்னை விட்டுக் கொடுக்காதவர், நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர். சேர்ந்து பாடுவா. என்னை விட்டுக் கொடுக்காதவர், எஸ், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னே சொன்னீரே. ஏசையா ஏசையா இசையா, இசையா, ஏசையா ஏசையா. இசையா, இசையா. என் அன்புக்குரியவர்களே, தலை குனிந்த நேரங்கள், அவமானப்பட்ட நேரங்கள், துயரம் நிறைந்த தருணங்கள், ஒதுக்கப்பட்ட நிலை, யாருமே இல்லை என்று, உதவுவார் இல்லாமல், நேசிப்பார் இல்லாமல், தனிமையில் வாடிய தருணங்கள், பலவீனங்களும் நோய்களும் வாட்டி வதைத்த அந்த சூழ்நிலையின் மத்தியில் உன்னோடு கூட இருக்கிற, உன் கரத்தை பற்றிக் கொள்ளுகிற ஒரே ஒருவர் இருக்கிறார். அவர் இயேசு. அவர்தான் இயேசு கிறிஸ்து. என் மகனே, என் மகளே, நீ பயப்படாதே. என் மகனே, என் மகளே, நீ கலங்காதே என்று சொல்லி கண்ணீரை எல்லாம் துடைத்து ஆசீர்வதிக்கும் ரெண்டு கைகளை உயர்த்தும். ஏசையா ஏசையா, சொல்லுங்க எல்லாரும். ஏசையா இசையா, ஏசையா, இசையா, சத்தம் உயர்த்தி ஏசையா. இசையா, வாலிப மகளே, இயேசுவை அன்பு செய்கிறார். உங்களை இயேசு அன்பு செய்கிறார் பிரதர். இந்த சத்தத்தை கேட்கிற மகனே, மகளே, நீ எந்த நிலையில் இருந்தாலும் இயேசுவை அன்பு செய்கிறார். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு அத்தியாய ஆராதனை திசையும் புரியும்.
ஹல்லேலூயா. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. இயேசுவே, இயேசுவே, என் தெய்வமே, என் தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகின்றோம். நன்றி செலுத்துகிறோம். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, நற்கருணை நாதர் இயேசு ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறார். பயபக்தியோடு நாம் ஆண்டவரை முழு உள்ளத்தோடு ஆராதிக்க வேண்டும். இந்த நாளிலே சிறப்பாக இந்த முதல் வெள்ளிக்கிழமை நல்ல ஒரு உண்மையான பாவ சங்கீர்த்தனம் செய்து ஆண்டவருடைய அற்புதத்தையும் ஆசீர்வாதத்தையும் நாம் நிறைவாக பெற்றுக்கொள்வோம். அதனால் இந்த ஆராதனை வேளையிலே நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்து ஆண்டவருடைய விடுதலை செயலை, அற்புதங்களை நாம் குடும்பமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். Amen. பயபக்தியோடு எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம். வெளியில இருக்கிறவங்க, அங்க இருக்கிறவங்களாம் தயவு செய்து பயபக்தியோடு ஆலயத்துக்குள்ள வந்துருங்க. இரக்கங்களின் தகப்பன் இயேசு, இன்று உனக்கு அற்புதம் செய்வார். இரக்கங்களின் தகப்பன் இயேசு, இன்று உனக்கு அற்புதம் செய்வார். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். கையில் உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவராகிய இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, நற்கருணை நாதரே, நற்கருணை நாதரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும். இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, என்னை முழுவதும் என்னை முழுவதும் உம்மிடம் சமர்ப்பிக்கிறேன். உம்மிடம் சமர்ப்பிக்கிறேன். என் கடவுளாய் ஆண்டவரே, கடவுளாகிய ஆண்டவரே, இயேசு இரட்சகரே, இயேசு இரட்சகரே, என் உடலையும் என் உடலிலும் உள்ளத்தையும் உள்ளத்தையும் ஆன்மாவையும் ஆன்மாவையும் உம்மிடம் சமர்ப்பிக்கிறேன். உம்மிடம் சமர்ப்பிக்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம். எல்லாரும் எழுதி பாடுவோம். இரக்கங்களின் தகப்பன் இயேசு, உனக்கு அற்புதம் செய்வார். இரக்கங்களின் தகப்பன் இயேசு, உனக்கு அற்புதம் செய்வார். நீ கலங்காதே, திகையாதே, கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். வாழ்கிறார் இயேசு, வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். வாழ்கிறார் இயேசு, வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். நீ கலங்காதே, திகையாதே, கண்ணீர்கள் துடைக்கப்படும். கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். இரக்கங்களின் தகப்பன் இயேசு, உனக்கு அற்புதம் செய்வார். இரக்கங்களின் தகப்பன் இயேசு, உனக்கு அற்புதம் செய்வார்.
திரளான ஜனங்களை கண்டார். மனதுருகி நோய்கள் நீக்கினார். 5 அப்பங்கள் ஏந்தி ஆசீர்வதித்தார். அனைவரையும் போஷித்து நடத்தினார். ஆண்டவரே, 5 அப்பங்கள் ஏந்தி ஆசீர்வதித்து இயேசுவே, போஷித்து அனுப்பினார். வாழ்கிறார் இயேசு, வாழ்கிறார். எல்லாம் செய்ய வல்லவர். வாழ்கிறார் இயேசு, வாழ்கிறார். எல்லாம் செய்ய வல்லவர். நீ கலங்காதே, திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். இரவுகளின் தகப்பன் இயேசு, உனக்கு அற்புதம் செய்வார். இரவுகளின் தகப்பன் இயேசு, உனக்கு அற்புதம் செய்வார். 38 வருடங்களாய் குலத்தருகே திரும்ப மகனை தேடி சென்றார். ஆண்டவரே, வருடங்கள் நோய்களோடு விளைவுகளோடு வருகிற மகனை மகளை தொடர்பார். தேடி சென்றார். படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்கச் செய்வார். இனி பாவம் செய்யாதே என்று எச்சரித்தார். படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்கச் செய்வார். பாவம் செய்யாதே என்று எச்சரித்தார். வாழ்கிறார் இயேசு, வாழ்கிறார். கைகளை பாடுவோம். வாழ்கிறார் இயேசு, வாழ்கிறார். எல்லாம் செய்ய வல்லவர். நீ கலங்காதே, திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். இரவுகளின் தகப்பன் இயேசு, உனக்கு அற்புதம் செய்வார். இரவுகளின் தகப்பன் இயேசு, உனக்கு அற்புதம் செய்வார். Praise the Lord. Praise the Lord. கையை வச்சு சொல்லுங்க. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. இயேசுவே, இயேசுவே, என் தெய்வமே, என் தெய்வமே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, என்னுடைய என்னுடைய வாழ்க்கையிலே வாழ்க்கையிலே நீர் செய்திருக்கிற நீர் செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காகவும் எல்லா நன்மைகளுக்கும் மனதார மனதார நன்றி செலுத்துகிறேன். நன்றி செலுத்துகிறேன். இயேசுவே, இயேசுவே, இந்த ஆண்டு முழுவதும் இந்த ஆண்டு முழுவதும் நீர் எங்களுக்கு செய்திருக்கிற எங்களுக்கு செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காகவும் எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹalleluya. ஹல்லேலூயா. ஹalleluya. இயேசுவே, இயேசுவே, தெய்வமே, தெய்வமே, உமது நன்மைகளால் உமது நன்மைகளால் எங்களை நிரப்பி எங்களை நிரப்பி வழி நடத்துவதற்காக வழி நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, உமது நன்மைத்தனங்களால் நன்மைத்தனங்களால் எங்களை நிரப்பி அருளும். எங்களை நிரப்பியருளும். தெய்வமே, தெய்வமே, நீர் செய்திருக்கிற நீர் செய்திருக்கிற அளவிட முடியாத அளவிட முடியாத எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் எல்லா ஆசீர்வாதம் நன்றி அப்பா. நன்றி அப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே, முழு உள்ளத்தோடு முழு உள்ளத்தோடு உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம். உம்மை புகழுகிறோம். ஹல்லேலூயா. ஹalleluya. 2 கைகளை உயர்த்தி சொல்லுவோம். நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவானை துதிக்கிறோம் நாதா. ஆண்டவர் செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து பாருங்கள். பிரியமான சகோதரனே, சகோதரியே, தெய்வம் நமக்கு செய்திருக்கிற எண்ணிலடங்காத அற்புதங்கள்,
அதிசயங்களை எல்லாம் நினைத்து பார்ப்போம். ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோம். நல்ல கைகளை வெளிப்பாடு எல்லாரும் நன்றி என்று சொல்லுகிறோம். துதிக்கிறோம். நன்றி என்று சொல்லுகிறோம். துதிக்கிறோம். நன்றி இயேசு ராஜா, இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, இயேசு ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம். துதிக்கிறோம். உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். துதிக்கிறோம். கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. இயேசு ராஜா, எங்க ராஜா, இயேசு ராஜா, தந்த ராஜா, இயேசு ராஜா, எங்க ராஜா, இயேசு ராஜா, தந்த ராஜா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. இயேசு ராஜா, இந்த ராஜா, இயேசு ராஜா, இந்த ராஜா, இயேசு ராஜா, எங்க ராஜா, இயேசு ராஜா, இந்த ராஜா. இயேசு 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 ராஜா, இயேசு 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 ராஜா, இயேசு 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 ராஜா, இயேசு 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 ராஜா. அதிசயமே கேடயமே நன்றி ராஜா, அதிசயமே கேடகமே நன்றி ராஜா, அற்புதமே ஆறுதலே நன்றி ராஜா, அற்புதமே ஆறுதலே நன்றி ராஜா. இயேசு ராஜா, இந்த ராஜா, அந்த ராஜா, இயேசு ராஜா, இயேசுவே ராஜா, இயேசு ராஜா, அந்த ராஜா. இயேசு 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 ராஜா, இயேசு 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 ராஜா, இயேசு 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 ராஜா, இயேசு 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 ராஜா. இயேசு ராஜா, இந்த ராஜா, இயேசு ராஜா, இந்த ராஜா, இயேசு ராஜா, இந்த ராஜா, இயேசு ராஜா, இந்த ராஜா. கண்ணீரெல்லாம் உடைத்திடுவார், பிடித்து நடத்திடுவார், கண்ணீரெல்லாம் உடைத்திடுவார், பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏற்றமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார், எண்ணமெல்லாம் ஏற்றமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். Father, thank you, son, thank you. Say everybody about Father, thank you, Jesus, thank you. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, வாழை துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, வாழை துதிக்கிறோம் நாதா. ஹல்லேலூயா. ரெண்டு கைகளை சொல்லுங்க.
ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, நற்கருணை நாதரே, நற்கருணை நாதரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும். இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்திலே என்னுடைய குடும்பத்திலே உமது இரக்கத்தினால் இதுவரையும் நடந்திருக்கிற எல்லா அற்புதங்களுக்காக, எல்லா அற்புதங்களுக்காக, அதிசயங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். இயேசு ஆண்டவரே, உமது பேரன்பால் என்னை நிரப்பியருளும். ஹல்லேலூயா. இயேசுவே, என் தெய்வமே, என் மனதில் உள்ள ஒவ்வொரு தேவைகளையும் அறிந்தவரே, உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா.